ராமபுரத்துல சீதா கீதா 2 பேரும் அக்கத்து பக்கத்து வீட்ல இருந்தாங்க. அந்த 2 வீட்டுக்கு நடுவுல இருந்தது ஒரு சுவர் மட்டும்தான். அந்த கிராமத்துல காலையில வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு கீதா செவுத்துக்கிட்ட வந்து சீதாவை கூப்பிட்டா. சீதா, ஏய் சீதா, சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் சமையல் அறையிலேயே இருக்கிறியா? வெளியில வாடி, கொஞ்ச நேரம் கதை பேசிக்கலாம். இதோ வரேன் கீதாக்கா. மாடுங்களுக்கு சாப்பாடு போட்டு இப்பதான் சோட ரொட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க மாமியாருக்கு சீக்கிரமா பசிக்கணும் தான் சீக்கிரமா செஞ்சேன். ஓ, மாமியார் மேல பக்தி ரொம்ப அதிகமா தான் இருக்கு போல. காலையில எழுந்திருக்கிறது, வீட்டு வேலையெல்லாம் செய்யறது, அதுக்கப்புறம் சுட சுட உங்க அத்தைக்கு சமைச்சு கொடுக்கறது. உனக்கு சலிப்பாவே இருக்காதா? இதுல சலிப்பு ஏங்கா வரப்போகுது? எங்க மாமியாரு ரொம்ப நல்லவங்க. என்ன பொத்த பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சேவை செய்யறதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான். நான் என்ன சமைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்குமான்னு சாப்பிடுவாங்க. என் புருஷனும் அப்படிதான், என்ன சமைச்சாலும் அதை சாப்பிட்டுருவாரு. அடியே பைத்தியக்காரி, இவ்வளவு அப்பாவியா இருந்தா எப்படிடே மாமியாரையும் புருஷனையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாம் நம்மள வேலைக்காரியாதான் பாப்பாங்க. இப்படி 4 வார்த்தை புகழ்ந்து பேசினா தானே நம்ம ஆக்கி ஆக்கி கொட்டுவோம். முதல்ல நானும் என் மாமியார தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவங்க உண்மையான குணமே தெரிஞ்சுது. இப்ப எங்க வீட்டுல ஏன் அதிகாரம் தான், என் முன்னாடி நின்னு அவங்க பேச கூட மாட்டாங்க. அதை கேட்டு சீதா ஆச்சரியமா, அப்படியாக்கா? ஆனா பெரியவங்கள அப்படி பயமுடுத்த கூடாதுல்ல, அது பாவம்ல. இதுல பாவம் எங்க இருந்து வந்துச்சு சீதா? அவங்களுக்காக நாம எல்லாம் செஞ்சா நாம வேலைக்காரங்களா ஆயிட மாட்டோமா? ஆமா, பகல்ல இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சு செஞ்சு இடுப்பு வலியில நீ படுத்துக்கிற. உங்க மாமியார் என்ன பண்றாங்க? நாள் பூரா உக்காந்துக்கிட்டு ஊர் கதையை பேசுறாங்க, வெத்தலை பாக்க மடிச்சு போட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன், அவங்களுக்கு கை கால் இருக்கே, அவங்களும் ஏதாவது வேலை செய்யலாம் இல்லையா? சீதா யோசிச்சு பார்த்துட்டு, அப்படி இல்லக்கா, அவங்க வயசானவங்களுக்கு உடம்பு வலி இருக்குன்னு என் வீட்டுக்காரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆம்பளைங்க அப்படிதான் சொல்லுவானுங்க. அவனுங்களுக்கு அவங்க அம்மா தான் பெருசு. நாம என்ன இருந்தாலும் வேற வீட்டுல இருந்து வந்த பொண்ணு தானே. ஒண்ணு பண்ணு, நான் சொல்றபடி நீ செஞ்சா உன் புருஷன் உன் முந்தாயினில கிடப்பான். உங்க அத்தையும் உன் முன்னாடி நின்னு பேசவே பயப்படுவாங்க. சீதா சந்தேகமா, என்னக்கா நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க பாரு சீதா, நாளைக்குல இருந்து எல்லா பழக்கத்தையும் மாத்து. எழுந்துச்சதும் உங்க அத்தைக்கு சுடு தண்ணியை கொடுக்காத, பச்சை தண்ணியை குடு. அப்படியே சுட சுட சோறு வடிச்சு அவங்களுக்கு கொடுக்காத. நேத்து மிச்சமான ஏதாவது பழைய சாப்பாடு இருந்தா அதை குடு. அப்ப செஞ்ச புது குழம்ப அவங்களுக்கு ஊத்தாத, வெறும் மோரை கலந்து கொடு போதும். ஐயோ, அப்படி பண்ண என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கா. அவருக்கு அவங்க அம்மானா உசுருக்கா. ஒன்னும் கோவப்பட மாட்டாரு. ஆம்பளைங்க மனசை மாத்துறது எப்படின்னு நமக்கு தெரியாதா? நீ எனக்கு உடம்புக்கு முடியல, தலைவலி கால்வலின்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி போய் படுத்துக்கோ. அப்ப வேற வழி இல்லாம உங்க மாமியார் எழுந்துச்சு எல்லாத்தையும் செய்வாங்க. உன் புருஷனும் உன்னை எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா உனக்கு தான் உடம்பு சரியில்லாம தானே நீ எதுவுமே செய்யல. நான் எங்க வீட்டுல இப்படி பண்ணிதான் மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரி கீதாக்கா, நீ சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன். எப்பவும் நானே எல்லா வேலையும் செய்யணும்னா எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது அப்படி வா வலிக்கு. சரி சரி, நான் சொன்னபடி நடந்துக்கோ. என் வீட்டுக்காரர் வர நேரமாச்சே, நான் வீட்டுக்கு போறேன். அடுத்த நாள் காலையில சீதாவோட வீடு. காந்தம்மா வெளியில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சீதா இன்னும் அவங்க பக்கத்துல வரல. சீதா, அம்மாடி சீதா, கொஞ்சம் தாங்கமா இருக்கு, குடிக்க தண்ணி கொண்டு வாமா. அப்போ சீதா கொஞ்சம் கோவமா, நான் கொண்டு வர முடியாத அத்தை, எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? பானையில தண்ணி பக்கத்துல தானே இருக்கு, எடுத்து குடிக்க வேண்டியதானே. காந்தம்மா அது கேட்டு ஆச்சரியமா, என்னம்மா சீதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? தினமும் நீ தானே தண்ணி கொடுப்ப, அதனாலதான் கேட்டுட்டேன். நானே எடுத்து குடிக்கிறேம்மா. அப்ப சீதா மனசுக்குள்ள, கீதாக்கா சொன்னது உண்மைதான். இவங்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலும் போதாது. நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க இவங்க தலையில ஏறி உக்காந்துருவாங்க போல. அன்னைக்கு மதிய நேரம் ராமு வயல்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். ரொம்ப சோர்வடைஞ்சு இருந்தான். சீதா, பசிக்குது, சாப்பாடு போடு. அம்மாக்கு சாப்பாடு போட்டியா? சீதா ரொம்ப கோவமா, எல்லாருக்கும் சுட சுட வடிச்சு கொட்ட நான் என்ன எந்திரமா? உங்களுக்கு செஞ்சிருக்கிற சோள ரொட்டி இருக்கு, உங்க அம்மாவுக்கு நேத்துது பழைய சோறு இருக்கு, சாப்பிட சொல்லுங்க. ராமு பதட்டமா, என்ன சீதா, அம்மாவுக்கு ஏன் பழைய சோறு? காலையில சூடா சமைச்சது இல்லையா? எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. எப்பவுமே ஒரே மாதிரி சுறுசுறுப்பா இருக்க முடியுமா? ஏன் உங்க அம்மா தினமும் சாப்பிட்டு சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யலாம் இல்லையா? எல்லா வேலையையும் நான் தான் செய்யணுமா? அவங்களுக்கும் கை இருக்குதானே? சீதா, உனக்கு மூளை கெட்டு போச்சா? அம்மாவுக்கு 77 வயசாகுது. அவங்களுக்கு இடுப்பே வளைஞ்சு போச்சு, கண் பார்வையும் சரியா தெரியல.
இதுல அவங்க வேலை செய்யறாங்களா இல்லையான்னு கேக்குற? உனக்கு புத்தி மழுங்கி போச்சா? காந்தம்மா கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, ராமு, எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நான் பழைய சோறே சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. சீதாவுக்கு ஏதோ உடம்பு முடியல போல. நீ அவளை எதுவும் சொல்லாத. அவ பாவம்பா. நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. சீதா, நாளையில இருந்து நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எங்க அம்மாவை எந்த குறையும் இல்லாம நாம தான் நல்லபடியா பாத்துக்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லி ராமு கோவமா அங்கிருந்து போயிட்டான். சீதாவுக்கு கோவம் ரொம்ப அதிகமாச்சு. சீதா அவன் மனசுக்குள்ள, கீதாக்கா சொன்னது உண்மைதான் போல. பாத்தியா, எனக்கு உடம்பு முடியலன்ற கவலைப்படல, அவங்க அம்மாவை பத்தி மட்டும் கவலைப்படுறாரு. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அடுத்த நாள் காலையில மறுபடியும் 2 பேரும் செவரு கிட்ட சந்திச்சாங்க. என்ன சீதா, முகம் வாடி போயிருக்கு. உங்க அத்தை என்ன சொன்னாங்க? ஏதாவது திட்டுனாங்களா? சீதா ரொம்ப சோகமா, நீ வேற சும்மாரு சீதாக்கா. நேத்து நீ சொன்ன மாதிரி எங்க மாமியாருக்கு பழைய சோறு போட்டு வேலை செய்யல அப்படின்னு குறை சொன்னதுக்கு என் வீட்டுக்காரருக்கு எவ்வளவு கோவம் வந்துருச்சு தெரியுமா? என் வீட்டுக்காரரு ரொம்ப திட்டாரு. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. என்னம்மா அவங்க நம்ம வழிக்கு வருவாங்கன்னு சொன்ன. கீதா சிரிச்சுக்கிட்டே, அடி வீணா போனவளே, இப்பதானே ஆரம்பிச்சிருக்க. முதல்ல ஆம்பளைங்க கோவப்படதான் செய்வாங்க. அதுக்காக நீ அதை கைவிட்டுறாத. இன்னும் கொஞ்சம் காட்டியா இரு. இன்னைக்கு உங்க மாமியார் துணிய துவைக்காத, அவங்க கிட்ட பேசாத. அவங்களுக்கு குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டுக்கொடு. முடிஞ்சா கொஞ்சம் காரத்தையும் அதிகமா போட்டுக்கொடு. உப்பு காரம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க சாப்பிடாம விட்டுடுவாங்க. அப்போ உன் வீட்டுக்காரரை கூப்பிட்டு, பாத்தீங்களா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சேன், உங்க அம்மா சாப்பிடாம வீணாக்குறாங்கன்னு சொல்லு. அப்ப உங்க அம்மா மேலதானே அவர் கோவம் வரும். அப்படியாக்கா? அப்ப இந்த தடவை அவர் என்ன திட்ட மாட்டாருல்ல? நான் தான் சொல்றேன்ல, ஆம்பளைங்க முதல்ல கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் பொண்டாட்டி தான் முக்கியம்னு நம்ம பக்கம் வந்துருவானுங்க. உங்க மாமியாரை மட்டும் தலையில ஏறி உக்கார விடவே விடாத. அவங்கள எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கோ. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் வேலையை செய்யறேன். நீ போய் உன் வீட்டு வேலைய பாரு. சரிக்கா, நீ ரொம்ப புத்திசாலி. எனக்கு எவ்வளவு உதவி செய்யற. நீ சொல்ற மாதிரியே செய்யறேன்க்கா. இன்னும் 2 நாள் போச்சு. சீதா கிட்ட மாற்றம் அதிகமா இருந்துச்சு. அவ காந்தம்மாவை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா. வீட்டோட நிலைமை இப்ப தலைகீழாதான் இருந்துச்சு. அம்மாடி சீதா, எனக்கு ரொம்ப குளிருதுமா. ஜுரம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த பழைய போர்வை இருந்தா குடுமா, நான் போத்திக்கிறேன். உங்க போர்வை எங்க இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? உங்க போர்வையை நீங்க தான் எடுத்துக்கணும். அதையும் நான் தான் எடுத்து கொடுப்பேனா? நான் என்ன சும்மாவா இருக்கேன்? இந்த வீட்டுல எனக்கு 1000 வேலை இருக்கு. பாவம் காந்தம்மா சோகமா, சீதா, நான் என்னம்மா தப்பு பண்ண? நான் உன்னை சொந்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டேன். ஆனா உனக்கு ஏன் மேல ஏம்மா இவ்வளவு கோவம்? வயசான காலத்துல என்ன கஷ்டப்படுத்துறது நல்லாவா இருக்கு? மறுபடியும் அதே பேச்சு. வயசான காலத்துல வேலை செய்யக்கூடாதா என்ன? பக்கத்துல கீதாக்காவோட மாமியார பாருங்க, இந்த வயசுலயும் எல்லா வேலையும் செய்யறாங்க. ஆனா நீங்க மகாராணி மாதிரி உட்காந்து வேலை வாங்குறீங்க. இது என்ன நியாயம்? ஒண்ணு இந்த வீட்டுல நீங்களாவது இருக்கணும், இல்ல நானாவது இருக்கணும், முடிவு பண்ணிக்கோங்க. அப்பதான் ராமு வீட்டுக்குள்ள வந்தான். சீதா சொன்னது எல்லாத்தையுமே கேட்டான். சீதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? யாருக்கிட்ட பேசுற? எங்க அம்மா கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளோ திமிருடி? சீதா ரொம்ப திமிரா, ஆமா நான் தான் சொன்னேன். ஏன் இந்த வீட்ல உங்க அம்மா கஷ்டம்தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா? பொண்டாட்டி என்னோட கஷ்டம்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? பக்கத்து வீட்டு கீதாக்கா சொன்னதெல்லாம் உண்மைதான் போலியே. உங்களுக்கு உங்க அம்மா தான் முக்கியம். அதை கேட்டு ராமுவுக்கு கோவம் வந்துருச்சு. கீதாவா? பக்கத்து வீட்டு கீதா தான் இவ்வளோ கத்து கொடுக்குறாளா? அவ பேச்ச கேட்டு எங்க அம்மாவை இந்த அளவுக்கா கொடுமைப்படுத்துற? கீதா எவ்வளவு மோசமானவன்னு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். போயும் அவ பேச்ச கேட்டா இந்த குடும்பத்தையே நாசமாக்க பாக்கற. கீதாக்கா ரொம்ப நல்லவங்க. நான் கஷ்டப்படுறத பார்த்து நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயம் சொன்னாங்க. அவங்க உங்க குடும்பத்தை எவ்வளவு சரியா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் என்னை ஏமாத்துறீங்க. ஓஹோ, இப்ப அவ உனக்கு அவ்வளோ முக்கியமா போயிட்டாளா? பக்கத்து வீட்டுக்காரி பேச்ச கேப்ப, ஆனா உன்னோட புருஷன் பேச்சையே கேட்க மாட்ட. இங்க பாரு சீதா, எனக்கு எங்க அம்மாவை விட யாரும் முக்கியம் இல்ல. என் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிற பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியும். என் பேச்ச கேட்காத பொண்டாட்டி எனக்கு தேவையே இல்ல. சீதா ரொம்ப அகங்காரமா, அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? இனி நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. ஏன்னா உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லையே. உனக்கு புத்தி வர வரைக்கும் இங்கிருந்து போ. இப்பவே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு உன் பிறந்த வீட்டுக்கு கிளம்பு. உனக்கு நல்ல புத்தி வந்ததுக்கு அப்புறமா இங்க வா. அது வரைக்கும் வராத, போ. வேணாண்டா ராமு, அந்த பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரி பேச்ச கேட்டு ஏதேதோ பேசுறா. அவளுக்கு தண்டனையே கொடுத்துறாதடா. இல்லம்மா, நீ அமைதியா இரு. பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்ச கேட்டு தன்னோட குடும்பத்தையே அழிக்கிறவங்க இங்க இருக்க வேண்டாம். நீ கிளம்புடி. சீதா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. ராமு அவ்வளவு கடினமா நடந்துப்பான் அப்படின்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. எப்படியும் அவ ஜெயிக்கல,
அதனால ரொம்பவும் கோவத்தோட உள்ள போய் துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணா. கோவமா அவ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. சீதா அவ மனசுக்குள்ள, மனசாட்சி இல்லாத குடும்பம், நான் போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு என்னோட அருமையே தெரியும். நான் வீட்டுக்கு போறேங்கிறத கீதாக்கா கிட்ட சொல்றேன். அவங்க எனக்கு துணைக்கு வருவாங்க. என் வீட்டுக்காரருக்கு அவங்களே பாடம் கத்து கொடுப்பாங்க. சீதா பைய எடுத்துக்கிட்டு கீதாவோட வீட்டுக்கு கிளம்புனா. கீதாவோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தா. அப்ப உள்ள இருந்து கீதாவோட குரல் கேட்டுச்சு. சீதா வெளியில நின்னு அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா. வீட்டுக்குள்ள கீதா பயந்து போயிருந்தா. அத்தை, உங்களுக்காக சுடுதண்ணிய சூடு பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நான் சாப்பாடு போடுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டுடுறீங்களா? கீதாவோட மாமியார், வேணாமா, என் புள்ளதா கஷ்டப்பட்டு வயல்ல வேலை பார்த்து வந்திருக்கான். முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடு. கீதா, அம்மாவுக்கு சாப்பாடு போடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அம்மாவுக்கு சரியான நேரத்துல சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கேன்னு தேவையில்லாத வேலை பார்க்காத. சரிங்க, அத்தைனா எனக்கு உசுரன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல நீங்க வந்து சாப்பிடுங்க, அப்புறமா அத்தைக்கு நான் சாப்பாடு போட்டுக்கிறேன். ஏன் அத்தை, உங்களுக்கு காலு வலின்னு சொன்னீங்களே, நான் வேணும்னா தைலம் போட்டு காலை தேய்ச்சி விடவா? இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சீதாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இது வரைக்கும் கீதா மாமியார மதிக்காத, புருஷனை மதிக்காத, நீதான் உன் அதிகாரத்தை தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு அவங்க மாமியார் முன்னாடி கைய கட்டி நின்னு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படின்னா தான் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக தான் கீதா பொய்ப்பையா சொல்லிருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டா. அதனால கோவமா கீதா வாசல்ல நின்னு, கீதாக்கா, கீதாக்கா, கொஞ்சம் வெளியில வரீங்களா? கீதா பதட்டமா வெளியில வந்து சீதா கையில இருக்கிற பைய பார்த்து, என்ன கீதா, எங்கேயோ கிளம்புன மாதிரி இருக்கு? நீ எனக்கு என்ன பாடம் எடுத்த கீதாக்கா? புருஷனை மதிக்க கூடாது, மாமியார கவனிக்க கூடாது, அவங்களுக்கு சேவையை செய்யக்கூடாது, நம்ம அதிகாரம் தான் இருக்கணும்னு சொன்னியே. அப்போ உன்னோட வீட்டுல இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? உங்க மாமியாரையும் புருஷனையும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ என்னதான் நீ ஏமாத்தினியா? கீதா கிண்டல் பண்ணி சிரிச்சு, அடியே பைத்தியக்காரி, உன்னை நான் பைத்தியம்னு நினைச்சது உண்மைதான் போல தெரியுது. நான் ஏதோ பொழுது போகாம உன்கிட்ட வந்து 4 வார்த்தை சொல்லிருக்கேன். அதையே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு உன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நீ குடும்பப்படுத்திக்கிட்டு பழிய தூக்கி எம்எல்ஏ ஏண்டி போடுற? உனக்கு அறிவு இருக்கணும். நான் சொன்னா அதை கேட்டு நீ அப்படியே செஞ்சிடுவியா? குடும்பம்னா 4 பேரு கூட சண்டை இருக்கும். அதுக்காக என் மாமியார கவனிக்கலனா என் புருஷன் சும்மா இருப்பானா? கிளம்பு கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கீதா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டா. பாவம் சீதா கொண்டு வந்த பைய தரையில போட்டு அவ பண்ணது நினைச்சு அவ வருத்தப்பட ஆரம்பிச்சா. ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பெத்த தாய் மாதிரி இருந்த என் மாமியார நான் கஷ்டப்படுத்தினேன். என்ன நல்லபடியா பாத்துக்கிற என் புருஷனை நான் மதிக்க கூட இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்ச கேட்டு என் குடும்பத்தை, என் வாழ்க்கைய நான் இப்படி நாசமாக்கிக்கிட்டேனே. எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இந்த தண்டனை எனக்கு நிச்சயமா வேணும் தான். என் புருஷனோட காலில் விழுந்தாவது நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவரை மன்னிச்சா அவரு காலடியில கிடந்து அவருக்கு சேவைகளை செய்யறேன். பெத்த தாய் மாதிரி இருக்கிற என் மாமியார இனிமே ஒரு வார்த்தை கூட நான் சொல்லவே மாட்டேன். கீதா வேக வேகமா பைய எடுத்துக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு போனா. அவங்க மாமியார் கால்லையும் புருஷன் கால்லையும் விழுந்து அவ மன்னிப்பும் கேட்டா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களா இருந்தா அவங்கள நாம மதிக்க கத்துக்கணும். அதே மாதிரி மாமியாரா இருந்தாலும் அவங்கள அம்மாவை நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி மாமியாரும் மருமகளை பொண்ணா நினைச்சு பார்க்கணும். அப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தா மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமத்துல ரங்கையா சீதா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கையா ஒரு மூத்த விவசாயி. அவருக்கு ஒரே ஒரு புள்ள, பேரு ராமு. ராமுவுக்கு சில மாசத்துக்கு முன்னாடிதான் கமலா அப்படிங்கிற பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு. கமலா கொஞ்சம் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவ பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் வசதியாவும் ஆடம்பரமாவும் வாழ்ந்துதான் அவளுக்கு பழக்கம். ஆனா அவளுடைய மாமியார் சீதா மட்டும் ரொம்பவும் நல்ல குணம் கொண்டவங்க. எந்த வேலையுமே அலுப்பு தெரியாம செய்வாங்க. அவங்க எந்த விஷயத்துக்காகவும் கோவப்பட்டது கூட கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில கமலா பக்கத்து வீட்டுல இருக்கிற அவருடைய தோழியான சுந்தரி கிட்ட ஏதேதோ சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா. சுந்தரி, இங்க பாத்தியா, நேத்து என் வீட்டுக்காரரு பட்டணத்துக்கு போனப்போ சீட்டுல எழுதி கொடுத்து இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னேன். இதுல பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூவு, கடல் பாசி, இப்படி எல்லாமே நல்ல மசாலா பொருட்களை கொண்டு வர சொன்னேன்.
இன்னைக்கு இது எல்லாத்தையும் போட்டு விருந்து சாப்பாடு செஞ்சு எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்த போறேன். ஐயோ, இதெல்லாம் எவ்வளவு கமலா? பட்டணத்துல பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுலதான் இதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம கிராமத்து சமையல்ல இது போட்டா நல்லா இருக்குமா? ஏன்னா நாம அப்படியெல்லாம் சமைக்க மாட்டோம்ல. ஆனா உங்க வீட்டுலதான் உங்க மாமியார் இருக்காங்களே, அவங்க ரொம்ப நல்லா சமையல் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது புதுசா நீ எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்த? அட நீ வேற சுந்தரி, எங்க அத்தை சமைக்கிற சாப்பாடு நல்லா தான் இருக்கும். ஆனா எல்லாம் பழைய மாதிரி தான் இருக்கும். அதுல உப்பு, காரம், மஞ்சத்தூளை தவிர வேற எதுவுமே இருக்காது. தினமும் அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு என் வீட்டுக்காருக்கும் என் மாமனாருக்கும் நாக்கு செத்து போயிருக்கோம். அதான் இன்னைக்கு நான் அவங்களுக்காக நல்லா சமைக்க போறேன். இங்க இருக்கிற மசாலா பொருட்களு, கொஞ்சம் நெய், அப்புறம் பட்டணத்துல இருந்து கொண்டு வந்த தேங்காய், இத துருவி போட்டு அரைச்சி குழம்பு வச்சா எங்க வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இந்த வீட்லயும் எல்லாருக்கும் அததான் சமைச்சு கொடுக்க போறேன். சரி கமலா, நீ ரொம்ப உற்சாகமா இருக்க. ஆனா பார்த்து சமையல் பண்ண. எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. நான் போய் வேலைய பாக்குறேன். சுந்தரி போனதுக்கு அப்புறமா கமலா சமையலறைக்குள்ள போய் அடுப்ப பத்த வச்சு அவன் நினைச்ச மாதிரியே சமையல் செய்ய ஆரம்பிச்சான். சமையலறை முழுக்க காட்டு மனம் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் சீதம்மா தோட்டத்துல இருந்து வீட்டுக்குள்ள வந்தாங்க. அந்த மனத்துக்கு அவங்களுக்கு இருமல் வந்துச்சு. கமலா, என்னம்மா இது வாசம்? அடுப்புல பச்சை விறகு ஏதாவது வச்சிட்டியா? இந்த வாசத்துக்கு எனக்கு இருமல் வருது. கண்ணெல்லாம் கூட எரியுது. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, ஈர விறகுலாம் எதுவும் வைக்கல அத்தை. நான் இன்னைக்கு மசாலா போட்டு சமைக்கிறேன்ல, அதோட மனம்தான் அப்படி வருது. இன்னைக்கு நான் சமைக்கிறேன், நீங்க போய் திண்ணையில உக்காந்துக்கோங்க. அப்படி இல்லம்மா, நம்ம கிராமத்து ஆட்களுக்கு இந்த மசாலா போட்டு சமைக்கிறதெல்லாம் ஒத்து வராது. அதுலயும் இவ்வளோ எண்ணெய், இவ்வளோ மசாலாலாம் உடம்புக்கு நல்லதில்ல. அதுக்கப்புறம் குழம்புல கத்திரிக்காயோட சுவையே இருக்காதே. அது மட்டும் இல்ல, அடுப்புல நெருப்பு வேற அதிகமா வச்சிருக்க. நெருப்பு அதிகமா வச்சா குழம்பு தீஞ்சுதான் போகும். ஆனா உள்ள இருக்கிற காய் வேகாது. அதனால கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோ. கமலா கொஞ்சம் கோவமா, அத்தை, நீங்க அந்த காலத்து ஆளு, உங்களுக்கு அந்த காலத்து சமையல் தெரியும். நான் இந்த காலத்து பொண்ணு, எனக்கு இந்த காலத்து சமையல் தெரியும். எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடணும்னு என்ன இருக்கு? நீங்க சமைச்சதை நாங்க சாப்பிடுறோம்ல, நான் சமைச்சதையும் சாப்பிடுங்க. சரிம்மா, உன்னோட விருப்பம். அடுப்பு கிட்ட பார்த்து சமையல் பண்ணு, கைய சுட்டுக்காதமா அப்படின்னு சொல்லி சீதம்மா அமைதியா வெளியில போயிட்டாங்க. கமலா எல்லா மசாலா பொருட்களையும் போட்டு அத அரைச்சி குழம்புல போட்டா. மதிய நேரமும் ஆச்சு. ராமுவும் ரங்கையாவும் வயல் வேலையை முடிச்சிட்டு அசதியா வீட்டுக்கு வந்தாங்க. கமலா ரொம்ப ஆசையா அவ சமைச்சதை எல்லாத்தையுமே வாழை இலையில பரிமாறினா. என்ன கமலா, வீட்டுக்குள்ள வந்ததும் கமகமன்னு மனம் வருது. எனக்காக ஏதோ விசேஷமா செஞ்சிருக்க போலயே. ஆமாங்க மாமா, இன்னைக்கு நான் தான் எல்லா சமையலையும் செஞ்சிருக்கேன். பட்டணத்துல இருந்து கொண்டு வந்த மசாலா பொருளை போட்டு சமைச்சிருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரங்கையா சந்தோஷமா அந்த சாப்பாடு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டாரு. ஆனா அதை சாப்பிட்ட உடனே அவர் முகம் வாடி போச்சு. தொண்டையில ஏதோ எரிச்சல். அவருக்கு இருமல் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்பா, என்னாச்சு? ஏன் இரும்புறீங்க? கமலா, அப்பாவுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணிய கொடு. ரங்கையா தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு, ஒன்றும் இல்லடா, தொண்டையில கொஞ்சம் பொறை ஏறிடுச்சு. கமலா, குழம்பு நல்லா தான் இருக்கு. ஆனா என் வயசுக்கு இந்த உப்பு காரம் அதிகமா இருந்தா வயிறெல்லாம் எரியுமா. கொஞ்சம் தயிர் இருந்தா போடுமா. கமலா வருத்தமா, என்னங்க மாமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன், ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வேணாங்கிறீங்க? பட்டணத்துல எல்லாரும் இதை தான் சாப்பிடுவாங்க. அப்பா சொன்னது உண்மைதான் கமலா. குழம்புல உப்பு காரம் அதிகமா இருக்கு. கத்திரிக்காவோட சுவையே தெரியல. எண்ணெயும் அதிகமா தான் இருக்கு. வயல்ல இறங்கி வேலை செய்யற நாம இப்படியெல்லாம் சாப்பிட்டா அது ஜீரணமாகாது. உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அப்பா எதுவும் சொல்லல. ஆனா இந்த குழம்ப சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்போ சீதம்மா வெளியில இருந்து வந்து, என்ன சத்தம் இங்க? அந்த பொண்ணு அவளை கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா, சும்மா குறை சொல்லிக்கிட்டு. கமலா, நீ வருத்தப்படாதம்மா. அவங்க நான் செஞ்ச சப்புன்னு இருக்கிற குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க. அதனாலதான் நீ சமைச்சது அவங்க தொண்டையில இறங்கல போல. காலையில கொஞ்சம் சாம்பார் வச்சிருந்தல்ல, அதே கொண்டு வந்து இவங்களுக்கு ஊத்து. அன்னைக்கு கமலா சமைச்ச சாப்பாடை யாரும் சரியா சாப்பிடல. அதனால கமலாவுக்கு வருத்தம். இவ்வளவு விலை அதிகமான பொருட்களை எல்லாம் வாங்கி சமைச்சா யாரும் சாப்பிடலையே அப்படின்னு கொஞ்சம் கோவமும் வந்துச்சு. ராத்திரி முழுக்க கமலா அதை பத்தியே யோசிச்சு சரியா தூங்க கூட இல்ல. அடுத்த நாள் காலையில சீதம்மா சமையல் அறைக்குள்ள வந்தாங்க. கமலா, நேத்து எல்லாம் அடுப்பு கிட்ட உட்காந்து சமைச்சு சமைச்சு ரொம்ப சோர்வடைஞ்சிருப்ப. இன்னைக்கு நீ சமைக்க வேண்டாமா, நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ. இன்னைக்கு நானே சமைச்சிடுறேன். சரிங்க அத்தை, ஆனா நானும் சமையல் அறையில உங்க பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு
நீங்க என்ன ரகசிய மசாலா போடுறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாமா? ஏன் சமையல என்னமா ரகசியம் இருக்க போகுது? சாதாரணமா சமைக்கிறது தான். சரி, உட்காந்து பாரு. சீதாம்மா முதல்ல தோட்டத்துக்கு போய் எலசா இருக்கிற பீர்க்கங்காயும் அப்புறம் கொஞ்சம் கீரையும் பறிச்சுக்கிட்டு வந்தாங்க. அத்த, என்ன இது? அதான் நேத்து நான் வாங்கிட்டு வந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இருக்கே. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த பீர்க்கங்காவும் கீரையும் எதுக்கு? இது கொஞ்சமா வேற இருக்கு. எல்லாருக்குமே பத்துமா? கமலா, சமையலுக்கு என்ன காய்கறி பயன்படுத்துறோங்கிறது முக்கியம் இல்லம்மா. அது எவ்வளவு எலசா இருந்துச்சு, அதை நாம எந்த மாதிரி சமைக்கிறோம், இதுதாம்மா முக்கியம். ஏற்கனவே பறிச்சு வச்ச காய்கறியை விட இப்பதான் கொடியில இருந்து பறிச்சுட்டு வந்த இந்த பீர்க்கங்காய் சுவை ரொம்ப அதிகமா இருக்கும். இது எந்த ரசாயனமும் பயன்படுத்தாம நம்ம தோட்டத்துல விளைஞ்ச கீரைமா. இந்த கீரையும் ரொம்ப நல்லா இருக்கும். சீதாம்மா சமையலறைக்குள்ள போய் விறக அடுப்புல வச்சு நெருப்ப ரொம்ப மிதமா சரியான அளவுல வர மாதிரி வச்சாங்க. என்னத்த நெருப்ப இவ்ளோ குறைச்சு வச்சிருக்கீங்க? இந்த நெருப்புல அந்த பாத்திரம் சூடறவே 1 மணி நேரம் ஆயிடுமே. நெருப்பு அதிகமா வச்சா சமையலும் சீக்கிரமா முடிஞ்சிரும் இல்லையா? அப்போ சீதாம்மா சிரிச்சுக்கிட்டு, சமையல் பண்றது என்னமாமா ஓட்டப்பந்தயமா? எப்பவுமே மிதமான தீயில சமையல் செய்யும் போதுதான் சமையலோட சுவை கூடும். நெருப்பு அதிகமா இருந்தா அந்த குழம்புல இருக்கிற தண்ணி எல்லாமே சீக்கிரமா வத்தி போயிடும். ஆனா காய்கறி எதுவும் வெந்திருக்காது, பச்சை மணமும் போயிருக்காது. அதுவே பொறுமையா நல்லபடியா வெந்துச்சுன்னா பச்சை மணம் எல்லாம் போய் காயெல்லாம் வெந்து குழம்பு சுவையா இருக்கும். நீ முதல்ல இந்த உரல் கிட்ட வந்து உக்காந்துக்கோ. கமலா உரல் கிட்ட வந்து உக்காந்தா. அப்ப சீதம்மா அந்த உரல்ல கொஞ்சம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தனியாவை போட்டு இடிச்சாங்க. அதுவும் அவசரமா இடிக்காம பொறுமையா இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அத்தை, நான் தான் பட்டணத்துல இருந்து நிறைய மசாலா பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, அது எதுவுமே பயன்படுத்தல. இப்படி வீட்ல இருக்கிற இந்த கொஞ்சோண்டு பொருளை போட்டு அதுவும் இவ்வளவு மணி நேரமா எதுக்காக இடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பொறுமை இல்லைன்னா சமையல் பண்ண முடியாதுமா. நீ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிற அந்த மசாலா பொடியில இப்போ உயிர் இருக்காது, வாசம் மட்டும்தான் இருக்கும். நம்ம என்னைக்கு சமைக்கிறோமோ அன்னைக்கு அந்த குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே அப்பவே உரல்ல போட்டு பொறுமையா அரைச்சு அத குழம்புல சேர்த்து பாரு. அப்போ குழம்போட சுவை மட்டும் இல்லமா, அந்த குழம்போட மனமும் 4 ஊருக்கே போகும். சீதம்மா அவங்க பறிச்சுக்கிட்டு வந்த பீர்க்கங்காய கொஞ்சமா நெருப்புல வச்சு சுட்டு அதுக்கப்புறம் அவங்க இடிச்ச பொடியோட சேர்த்து குண்டால போட்டு மூடி போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பறிச்சுட்டு வந்த கீரையையும் பருப்பையும் வேக வச்சாங்க. ஆனா கமலா அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அவங்க பொறுமையா ஏதோ சாமி பாட்ட பாடிக்கிட்டு பொறுமையாவே சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னத்த சமைக்கும் போது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க? சமைக்கும் போது பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா அந்த பாட்டு நம்ம மனச அமைதியாக்கும். நம்ம சந்தோஷமா இருக்கும் போது தானே இந்த பாட்டெல்லாம் பாடுவோம். சமைக்கும் போது எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு கவலையா சோகமா கோவமா இருந்தா அந்த சாப்பாடு அந்த அளவுக்கு சுவையா இருக்காது. அன்னைக்கு மதிய நேரம் ஆச்சு. வீட்டோட ஆம்பளைங்க மறுபடியும் பசியோட வீட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை சீதாம்மா தான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினாங்க. கமலா பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தா. 2 பேரும் அந்த பருப்பு கீரை குழம்பையும் அப்படியே பீர்க்கங்காய் துவையலையும் எடுத்து வாயில வச்சாங்க. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் அவரு கண்ணை மூடிக்கிட்டு, ஆஹா, எவ்வளோ நாளாச்சு இவ்வளோ அருமையா சாப்பிட்டு. நேத்து மசாலா காட்டோட சாப்பிட்ட அந்த குழம்புக்கு இந்த பீர்க்கங்காய் குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கு. இதை சாப்பிடும்போது அப்படியே வெண்ணெய் மாதிரி தொண்டைக்குள்ள இறங்குது. ஆமாப்பா, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா என் அம்மா சமைக்கிற மாதிரி வராது. அம்மா சமையல்ல ஏதோ மாய மந்திரம் இருக்கு, அதான் இவ்வளோ நல்லா இருக்கு. 2 பேரும் போட்டா போட்டி போட்டு வயிறார சாப்பிட்டாங்க. இத பார்த்து கமலாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கு அப்புறமா அதே சாப்பாடு தான் கமலா உட்காந்து சாப்பிட்டான். அவளுக்கும் அந்த சுவை ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அந்த சமையல்ல எந்த மசாலா பொருட்களும் இல்ல, அதிகப்படியான எண்ணெயும் இல்ல. ஆனா அந்த சாப்பாடு அமிர்த மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் கமலா சீதாம்மா கிட்ட போய், அத்தை உண்மையே சொல்லுங்க, நீங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நான் உங்க பக்கத்துல தான் இருந்தேன். நீங்க அந்த குழம்புல என் கண்ணு முன்னாடி அரைச்சு போட்டது வெறும் தனியாவும் காஞ்ச மிளகாவும் சீரகமும் மட்டும்தான். ஆனா அந்த குழம்பு எப்படி அவ்வளவு சுவையா இருந்துச்சு? நான் பார்க்காத நேரத்துல ஏதாவது பொடியை துவிட்டீங்களா? இல்லைன்னா அந்த குழம்பு அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்காதுல? உண்மையே சொல்லுங்க, ரகசியத்தை என்கிட்ட சொல்லுங்க அத்தை. பைத்தியக்கார பொண்ணே, உன்கிட்ட நான் எதுக்காக ரகசியத்தை மறைச்சு வைக்க போறேன்? என்கிட்ட எந்த ரகசியமும் இல்ல. சமையலுக்கு போடுற பொருளை வச்சுதான் அதோட சுவை இருக்குன்னு யார் சொன்னது? சமைக்கிற பக்குவத்தை வச்சுதான் அதோட சுவையே இருக்குமா? என்னால இதை ஏத்துக்க முடியாது அத்தை. நேத்து நான் அவ்வளவு பொருள் போட்டு நல்லா வரல, இன்னைக்கு நீங்க எதுவுமே போடாம எப்படி நல்லா வந்துச்சு? நீ சமைக்க போகும்போது பட்டணத்துல இருந்து கொண்டு வந்த அந்த மசாலா பொருட்கள் மேல நம்பிக்கை வச்சு போன.
ஆனா நான் சமைக்க போகும்போது என் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் நல்லா சமைச்சு கொடுக்கணும்ன்ற பாசத்தோட போனேம்மா. இதுதான் உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற ரொம்ப பெரிய வித்தியாசம். அப்போ கமலா யோசிக்க ஆரம்பிச்சு, பாசமா, பாசத்துக்கும் சமையலுக்கும் என்ன அத்தை சம்பந்தம்? இதுல நிறைய இருக்குமா. நீ சமைக்க போகும்போது சமையல் நல்லா வரணும், எல்லாரும் அதை சாப்பிடணும், 4 பேர் என்ன பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுல்ல. அதனாலதான் நீ உண்மையில நம்பிக்கை வைக்காம எல்லா பொருட்களை மேலேயும் நம்பிக்கை வச்ச, அதிகமா நெருப்பும் வச்ச, சீக்கிரமா சமைச்சும் முடிச்ச. ஆனா நான் அவங்க திருப்தியா சாப்பிடணும் அப்படிங்கிற பாசத்தோட தாம சமைச்சேன். அதனாலதான் நெருப்பு குறைச்சி பொறுமையா சமைச்சேன். எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து அப்போதைக்கே அரைச்சு போட்டேன். அதிகமா எந்த பொருட்களையும் சேர்க்காம நம்ம வீட்டுல இருக்கிற சாதாரண பொருட்களை சேர்த்து சாதாரணமான சமையலை தான் செஞ்சேன். ஆனா அதுல என்னுடைய பாசம் இருந்துச்சு. புள்ளையும் புருஷனும் வயிறார சாப்பிடணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அந்த ஒரு எண்ணம் போதாதான் நம்ம சமைக்கிற சாப்பாடு நல்லா சுவையா வர்றதுக்கு? கமலாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. சமைக்கணும் அப்படிங்கறது வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக, நம்ம திறமைய காட்டுறதுக்காக இல்ல. அவங்க மாமியாருடைய அனுபவத்துக்கு முன்னாடி அவ ஒண்ணுமே இல்லைன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, பட்டணத்துல சமைக்கிற சமையலை பார்த்து கிராமத்து சமையல்ல இருக்கிற அருமை பெருமைய நான் தெரிஞ்சுக்க முடியாம போச்சு. அகங்காரம் என்ன சரியா சமைக்க விடல. நீங்க தான் இனிமே எனக்கு குரு. எல்லாருமே ரசிச்சு ருசிச்சு விரும்பி சாப்பிடுற மாதிரியான சமையலை எப்படி செய்யணும்னு நீங்க எனக்கு கத்துக் கொடுங்க. நான் பொறுமையா நீங்க சொல்ற மாதிரியே மசாலாவா அப்பா அரைச்சு அப்பவே குழம்பு வைக்கிறேன் அத்தை. நீ ரொம்ப நல்ல பொண்ணு கமலா. தப்ப தெரிஞ்சுக்கிட்டியே, அதுவே பெரிய விஷயம். நாளையில இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து சமைக்கலாம். எதை எப்படி செய்யணும்னு நான் சொல்லி கொடுக்கறேன். நீ சமையல் பண்ணி பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். அன்னையில இருந்து கமலா முழுசாவே மாறிட்டா. பட்டணத்து சமையலெல்லாம் சமைக்க ஆசைப்படுறதில்ல. அவங்க மாமியார் எப்படி கத்து கொடுக்கறாங்களோ அந்த சமையலையே அவ நல்லபடியா சமைச்சு எல்லாரையும் அசத்துனா. சில நாட்கள்லயே கமலா உண்மையிலே கிராமத்து சமையல ரொம்ப நல்லா செய்ய ஆரம்பிச்சா. பொறுமையா, பாசமா, அன்போட எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலை நல்லபடியா முடியும். அத கமலா அந்த கிராமத்துக்கு போய் கத்துக்கிட்டா.